ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம சீனு மாயா இங்கே தானா 3 பேருமே வண்டியில் வந்துட்டுருக்காங்க. தானா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாயா, அவ்வளோ தூரம் சொன்னா. ஆனால் நான் தானா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவள் அப்படி பண்ண மாட்டான்னு சொன்னேன். ஏத்தனா இப்படி போய் சொன்னேன், மன்னிச்சிரு மாமா. நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னு தான் போனேன். இதை வீட்டில் சொன்னால் யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. அதான் மாமா பொய் சொல்லிட்டு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. இல்லை சீனு, இவளா பொய் சொன்ன மாதிரி தெரியல. யாரோ பேச்சு கேட்டு தான் போயிருக்கான். இங்கே பாரு தானா, சொல்லு யார் சொல்லி இப்படிலாம் பண்ணேன். இங்கே பாரு மாயா, இங்கே பாரு, நான் ஒன்று சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு யோசிக்கிற தன்மை இருக்குது. அதனால தான் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு கார்த்திக் சார் கூட தனி ரூம் போட்டியா அப்படின்னு மாயா திட்டினதும், இங்க பாரு மாயா, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அதே மாதிரி கார்த்திக் சார் அப்படி தப்பானவர் இல்லை தானே. அப்போ வீட்டில் இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நம்ம வீட்டில் வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு தானே இப்படி பண்ணேன். இங்க பாரு, பர்த்டேல செலிப்ரேட் பண்றது அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் இப்படி போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு மாயா. நீ பாட்டுக்கு தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்காத அப்படின்னு தானா சொன்னதும், இது மட்டும் நல்லா பேசு தானா, இப்போ மட்டும் நான் சரியா அந்த இடத்துக்கு வரலன்னா இந்நேரம் உன்னோட ஃபோட்டோவும் கார்த்திக் சாரோட ஃபோட்டோவும் ப்ரெஸ் அது இதுன்னு இப்போ நம்ம குடும்பம் மானமே போயிருக்கும். அதை கொஞ்சம் நீ யோசிச்சு பார்க்குறியா அப்படின்னு மாயா கேட்டதும் தானா அமைதியாயிடுறாங்க. சரி, என்ன மன்னிச்சிரு. இங்கே பாரு, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் எப்படி அக்கா தங்கச்சி மாயா பழகணும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே பழகணும். அப்படின்னா உனக்கு என்ன துரோகம் பண்ண தானா, என்கிட்ட சொல்ல முடியாதா உன்னாலங்கிற மாதிரி கேட்டதும் தானா அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ என்ன வெறுத்தாலும் சரி, கண்டிப்பாக உனக்கு ஒரு பிரச்சனை அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கவும் மாட்டேன், உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னதும் தானா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாரு தானா மகாலிங்கம் சாருக்கிட்ட விஷயத்த சொல்லிடுவாங்க. இப்படியே அவங்க 2 பேரும் ரூம்ல இல்லைன்னு, இவ எங்க தான் தொலைஞ்சு போன அப்படின்னு கேட்கறதுக்காக சாரு தானாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ தானா கட் பண்றாங்க. மறுபடியும் அடிச்சது, அம்மா ஃபோன்ல யாரு, அது மாயா, ஃபோனை கொடு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அது சாரு. இதுக்கு இவ இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, அப்பனா நீயும் கார்த்திக் சாரும் வெளியில போன விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படித்தானேங்கிற மாதிரி கேட்டது. மாயா அது இங்க பாரு தானா, ப்ளீஸ் தானா, மறக்காம உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் சார் போகணும் ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயத்தையுமே மாயா கிட்ட தானா சொல்றாங்க. இதை கேட்ட மாயா அதிர்ச்சி ஆகி, சீனு வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கீழே இறங்கிறாங்க. என்னாச்சு மாயா, இங்கே பாருங்க, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லலை, ஆனால் உங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னுட்டு சாரு நம்ம மாயா கிட்டே சவால் விட்டுருப்பாங்க. உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தங்களா பழி வாங்கணும்னு அந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதும் தானாவும் நம்ம சீனுவும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாயா சொல்கிறேன், ஆமாம், அதனால தான் உன்னை பயன்படுத்தியிருக்கா. ஸோ நீ ஈஸியாக எல்லாரையும் நம்பக்கூடியவ, அதான் உன் மனசை கலைச்சி இப்போ நம்ம குடும்பம் மானத்தை உன்னால வாங்க பார்த்துருக்கா. உன்னை ஓடி போக வச்சது அவ தானே, சொல்லு அப்படின்னு கேட்டதும், ஆமாம் மாயா, எதுக்கு தெரியுமா, நம்ம பெரிய பவத்தால குனிய வைக்கிறதுக்கு போய் அவளை நம்புறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு தானா, நீ நல்லா தானடி இருந்த அப்படின்னு கேட்டது. தானா என்ன மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போவாச்சும் உனக்கு புரியுதா அந்த சாரு யாருன்னு, இங்க பாரு, இனியாச்சும் ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னதும், மன்னிச்சிரு மாயா, அவ பேச்சு கேட்டு ஒரு கட்டத்துல உன்னை நான் வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், சரியா, இனியா அந்த சாரு கிட்ட உசாரா இருந்துக்கோ. இங்க பாரு, ஒரு விஷயம் தெரியுமா, நீ அவளை நம்புற மாதிரி நடிச்சுக்கோ, அப்போதான் அவ அடுத்தடுத்து என்ன திட்ட போடுறான்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மாயா சொன்னதும் நம்ம தானாவும் சரின்னு சொல்றாங்க. சரி, இங்க பாரு, நான் பெரியப்பட்டு சொல்றேன், இப்படி மிச்சம் நடக்கலன்னு தானா ஃபோன் பண்ணா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தோன்னு சமாளிக்கிற, சரியா அப்படின்னதும் தானாவும் சரின்னு சொல்றாங்க. பார்த்தோம்னா நைட்டோட நைட்டா சீனு தானா மாயா 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. இது பார்த்த சாரு எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. மாயா, இன்னும் தானா மெச்சு நடக்கலையா பெரியப்பா, இல்லையா ஏதோ ஒரு ப்ராப்ளமால மெச்சு கேன்சல் ஆயிடுச்சு, பிக்கப் பண்ணுங்கன்னு சொன்னா, அதனாலதான் நானும் சீனுவும் போய் தானாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னதும், நல்லது தாமா, நாளைக்கு நம்ம தானாவோட பர்த்டே சிறப்பா கொண்டாடிடலாம் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இவ எப்படி அப்படின்னு பாக்குறதுக்கு யார் செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாயா வராங்க. என்ன மாயா,
ஆமா நீ எப்படி போன தனாவை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு கேட்டதும் சாரு கண்ணத்துல பலர்னு அடிக்கிறாங்க மாயா. இதை பார்த்து நம்ம சாரு செம்ம டென்ஷன் ஆகி இப்போ எதுக்கு அடிக்கிறேன் இங்க பாரு, தனா இங்க இருந்து வீட்டுல போய் சொல்லிட்டு மெச்சுக்கு போறதுக்கு காரணம் நீ தாண்டி எனக்கு நல்லாவே தெரியும்டி, நான் இருக்க வரைக்கும் உன்னாலையும் உன் அப்பாவாலையும் ஆணி கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சாரு வந்து அடிச்சு வெளுத்து எடுப்பாங்க.